உங்களோட பழைய மொபைல் ரொம்பவே ஸ்லோவா இருக்கா? அதோட லேகன்சியை ஃபீல் பண்ணி நியூவஸ்டான மொபைல் வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ மொபைல் விலை ஏறி போச்சு. ஸோ அதனாலேயே உங்க பழைய மொபைல் இன்னும் கொஞ்சம் வருஷம் வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். உங்க ஓல்டஸ்டான மொபைல், ரொம்ப லேகியான மொபைலை ஈஸியா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக் நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்குள்ள போய்க்குங்க. இது ஒரு ரெட்மி மொபைல். ஸோ ரெட்மிலேருந்து நான் சொல்லி காட்டுறேன். இங்கே அபவுட் ஃபோன் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை 7 டைம் டேப் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷன் இருக்கும். இதை 7 முறை டேப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா 7 முறை டேப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பர் வெர்ஷன் எனேபிள் இருக்கும். கீழே ஷோம் நவ் யுவர் டெவலப்பர் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கடைசியாக போனீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லலாம். இங்க அடிஷனல் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கடைசியில டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். புதுசா ஓபன் ஆயிருக்கும். இதை வந்து டேப் பண்ணுங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஒளிச்சு வச்சிருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதாவது ஆண்ட்ராய்டு கிரியேட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஓவர்லோட் கொடுத்திருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து லூப் ஹோலை யூஸ் பண்ண போறோம். இங்க லாகர் பஃபர் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 256 K இருக்கும். இந்த 256 பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். 16 MB தான் கம்மி. இதை பல பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 16 MBக்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கோங்க. இந்த பஃபரிங் ஆகிற இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டம்ப் ஆகி ரொம்ப கம்மியாயிரும். இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ரீகோடிங் ட்ராக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக்கு டீபக்கிங்கு, இந்த ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். இது ரெண்டையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளைன்சஸ் ஆப்ஷன் எல்லாமே ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவான ஒர்க் இருக்காது. சிபியூக்கான அந்த த்ரோட்லையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா MIUI அக்கௌண்ட்டில் இருந்தீங்கன்னா அதை சைன் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவுமே பின்னாடி இன்டர்நெட் பேக் சைடு வந்து ரன் ஆகிட்டே இருக்கனால யூசர் அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதை லாக் அவுட் பண்ணிருங்க. அவ்வளோதான். அதை லாக் அவுட் பண்ணிட்டாலே போதுமானது. இதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விண்டோஸோட அனிமேஷன், டிரான்சிஷன் எல்லாத்தையுமே மாற்றுறதுன்னு சொல்லலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா 0.5க்கு மாற்றிடுங்க. ஸோ 0.5க்கு வந்து நீங்கள் மாற்றோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதனாலேயே உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒன்று லாகின் பஃபரை எடுத்திருக்கோம். ஸோ சிபியோட த்ரோட்லிங் இருக்காது. ஃபாஸ்ட்டாக அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அனிமேஷனுக்கான வேலையும் வந்து ரொம்பவே கம்மியாயிரும்னு சொல்லலாம். அதனால் ஒரு நியூவஸ்ட் மொபைலை வாங்கி இப்போ இருக்க ஃபாஸ்டஸ்டான ப்ராசஸரை உள்ளே வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்மி மொபைலுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட மொபைல் என்னன்னு சொல்லுங்கள். அந்த பிராண்ட் என்கிட்ட இருந்தால் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.